இந்த ஈரான் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதற்கும் அது அமெரிக்க போர்க்கப்பல் அதை நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி அழிக்கப்பட்டதற்கும் இந்தியா காரணம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஆர்குமெண்ட்டை அதில் ஒரு முக்கியமான அரசியல்வாதி கொழும்புல அவங்க நாடாளுமன்றத்தில் பேசுகிறப்போ ரொம்ப கடுமையான சொற்கள்லாம் பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறார். இப்போ அது சம்மந்தமாக நம்ம விளக்கமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறதுக்கும் இந்தியாவுக்கும் முதல்ல எந்த தொடர்பும் கிடையாது. முதல்ல இந்தியா மீதான புகாரை ஃபர்ஸ்ட் கவனிக்கலாம், அப்புறம் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது ஆஸ்பெக்ட். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்தது இலங்கையுடைய காலே நீர்ப்பரப்பு பக்கத்தில் நடந்திருக்கு. ஆக்சுவலாக அங்கே எப்படின்னா, ஸ்ரீலங்கனுடைய நீர்ப்பரப்பு முடிந்து சர்வதேச நீர்ப்பரப்பு தொடங்கக்கூடிய இடத்துல இந்த தாக்குதல் நடந்தது. இப்போ அந்த கப்பல் எதுக்காக வந்திருந்தது அப்படின்னா, வைஷாக் பக்கத்தில் நடந்த அந்த பயிற்சியில் பங்கேற்பதற்காக அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. வைஷாக்லேருந்து இந்த பரப்பு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் தள்ளி இந்தியாவிலேருந்து அதனுடைய கடல் எல்லை, அதாவது நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னு பார்த்தால் அது இந்திய கடற்பரப்புலேருந்து ரொம்ப தள்ளி சர்வதேச நீர்ப்பரப்புல இந்த தாக்குதல் சம்பவம் நடந்தது. அப்படிங்கிறப்போ சர்வதேச பரப்புல ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு போர் அங்க மூன்றிருக்கு. இவங்க அவங்கள தாக்கியிருக்காங்க. இதுல இந்தியா மாதிரியான ஒரு தேசம் ஈரானை டிஃபெண்ட் பண்ணவும் முடியாது, அமெரிக்காவை தாக்கவும் முடியாது. இது ஒரு தனி நாடு, இறையாண்மை பெற்ற தனி நாடு. பட் இந்த தாக்குதலுக்காக வருத்தம் தெரிவிக்கலாம், அதை மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். ரைட்டா? இன்னொன்று, இந்த கப்பல், இந்த போர் பயிற்சி இதெல்லாம் எங்கேஜ் பண்ணது இந்தியா. இந்தியா பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு கொழும்புலேருந்து வருது. கொழும்புல இருக்கிற டெய்லியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் வருது. ஏன்னா எப்போதுமே கொழும்புலையும் சரி, குறிப்பாக ஸ்ரீலங்கா முழுவதுமே நார்த் ஈஸ்ட் தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையுமே ஒரு ஆன்டி இந்தியன் லாபி ஒன்று உண்டு. அவங்க இதை பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு அர்த்தம் இல்லாத ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்க, இந்தியா பாதுகாப்பு தரவில்லை அப்படின்னு. அதாவது விசாகப்பட்டினத்தில் ஆரம்பிச்சு அது சர்வதேச, அதாவது இந்திய எல்லையை தாண்டி சர்வதேச நீர்ப்பரப்பை தொடுகிற வரை அந்த கப்பல் பாதுகாப்பாக இருந்தது. இதை மறந்துடக்கூடாது.